போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடையவராக சந்தேகிக்கப்படுகின்ற ஜாஃபர் சாதிக் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தேசிய அளவில் இந்த செய்திகள் பரபரப்பாக பேசப்படுவதாக மாறியிருக்கின்றன. ஜாஃபர் சாதிக் என்பவர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டார் என்பது குறித்தான தெளிவான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக கூறி நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எனப்படும் அமைப்பு இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைக்கு பின்னால் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. திமுக போதைப் பொருள் கடத்தும் ஒரு நபரை கட்சியில் வைத்திருந்தது எப்படி என்கின்ற கேள்வி எழத் தொடங்கி இருக்கிறது. உண்மையில் என்ன நடக்கிறது? யார் இந்த ஜாஃபர் சாதிக்? அவர் மீது இப்போது போடப்பட்டுள்ள வழக்குகள் என்னென்ன? எந்த விவகாரத்தில் அவர் கைது செய்யப்பட்டார்? NCBயினுடைய இயக்குனர் தரப்பு வெளியிட்டிருக்கும் தகவல் உண்மையா என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது திருவண்ணாமலை புத்தக கண்காட்சியில் காந்திநகர் பைபாஸ் சாலையில் உள்ள மைதானத்தில் மார்ச் 7 முதல் 16 வரை அரங்கு எண் 38. திமுகவினுடைய அயலக அணியில் பொறுப்பாளராக இருந்திருக்கிறார் ஜாஃபர் சாதிக். அவர் மீது NCB அமைப்பு குற்றம் சாட்டிய அடுத்த நாளே அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டார். ஆனால் தொடர்ச்சியாக திமுக தான் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை கடத்தும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறது என்பது போன்றதான் செய்திகள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றன. உண்மையில் இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை தேடி பார்த்தால் ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் ஒன்றிய அரசு காட்டும் அக்கறை, பிரதமர் மோடி பேசி வரக்கூடிய வார்த்தைகள், தேசிய அளவில் NCB அமைப்பு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் அத்தனையும் பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்துபவனாக இருக்கின்றன. ஏன் போதைப் பொருளை ஒருவர் கடத்துகிறார், அவரை கைது செய்வதில் என்ன தவறு என்று பலரும் கேட்கலாம். ஜாஃபர் சாதிக்கின் மீது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கின்றன. அவர் 2017ஆம் ஆண்டு நீதிமன்றத்தால் குற்றமற்றவர் என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த விடுதலை செய்யப்பட்ட வழக்கில் அவருக்கு ஆதரவாக ஆஜராகி வாதாடியவர் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் பால் கனகராஜ். இந்த பால் கனகராஜ் தான் பாஜக சார்பில் வேட்பாளராக களம் இறக்கப்படுவதற்கு தயாரிக்கப்படும் நபராக கருதப்படுகிறார். சென்னைக்கு பிரதமர் மோடி வந்திருந்த பொழுது கூட சாலை நடிகிலும் இந்த பால் கனகராஜின் பெயரில் தான் பேனர்கள் அடிக்கப்பட்டிருந்தன, நடுவே வைக்கப்பட்டிருந்தன. இந்த ஜாஃபர் சாதிக் அதற்கு பிறகு திமுகவில் இணைகிறார். திமுகவில் இணைந்ததற்கு பிறகு பல்வேறு நபர்களை அவர் சந்திக்கிறார், புகைப்படம் எடுக்கிறார். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவர் மீது போதைப் பொருள் தடுப்பு மையம் குற்றச்சாட்டை முன்வைத்த அடுத்த நாளே அவர் தேடப்படும் குற்றவாளி என்று தெரிந்து திமுகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார் ஜாஃபர் சாதிக். அதற்கு பிறகும் தேசிய அளவில் திமுக பிரமுகர் கைது என்றுதான் செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தன. ஆனால் செய்திகள் தான் இப்படி வெளியாகி கொண்டிருந்தனவா என்றால் இல்லை. இதை தேசிய அளவில் பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபி தலைவர் அண்ணாமலையும் மற்றும் சமூக வலைதள புலனாய்வு புலிகளும் கூட இந்த செய்தியைத்தான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஜாஃபர் சாதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி என்ன என்பது பற்றி நேற்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்திருக்கும் அமைச்சர் ரகுபதியும் மூத்த வழக்கறிஞர் வில்சனும் பல்வேறு தகவல்களையும் கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் முன்வைத்திருக்கும் கேள்விகள் சில முக்கியமானதாக மாறியிருக்கின்றன. திமுகவையோ திமுக தலைவர்களையோ இணைத்து எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை சுமத்தினால் சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை தொடர்வோம் என்று இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறப்பட்டுள்ளது. அப்போது பேசிய அமைச்சர் ரகுபதி, திமுகவை களங்கப்படுத்தும் நோக்கோடு பாரதிய ஜனதா கட்சி செய்யும் அரசியல் தமிழ்நாட்டில் ஈடேறாது, அகில இந்திய அளவிலும் ஈடேறாது. பாஜக அரசின் சர்வாதிகார பிடியிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும், நாட்டை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அகில இந்திய அளவில் அணிதிரட்டுவதில் முக்கிய பங்கு வைத்துக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் களங்கப்படுத்தி அரசியல் ஆதாயம் பெற்றுவிடலாம் என்று பாஜக தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது என்று அரசியல் விவகாரங்களை பேசிய அமைச்சர் ரகுபதி இன்னும் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். முன்பெல்லாம் வருமான வரித்துறை, CBI, அமலாக்கத்துறை போன்ற ஒன்றிய அரசின் விசாரணை அமைப்புகளை வரிசையாக களமிறக்கிவிட்ட பிஜேபி இப்போது NCBயை இறக்கிவிட்டிருக்கிறது என்று கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்றதும் போதைப் பொருள் தடுப்பில் மேற்கொண்ட நடவடிக்கைகளை நீதிமன்றம் பாராட்டி இருக்கிறது, பலரும் பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் திமுகவை NCBயை வைத்து மிரட்டி பார்க்கலாம் என்று எண்ணி பார்க்கிறார்கள்.
என்சிபி விசாரணை அமைப்பினுடைய துணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங் டெல்லி பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார். ஒரு விசாரணை அமைப்பின் துணை இயக்குனர் புலன் விசாரணை முழுமையாக நடைபெறாமலேயே பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார். விசாரணை முழுமையாக முடிந்த பிறகு சந்திக்க வேண்டும், ஆனால் அதற்கு முன்னதாகவே திமுகவை கொச்சைப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியுள்ளார். அதன் மூலமாக ஏதாவது அரசியல் ஆதாயம் அடைய முடியுமா என்று தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. இது குறித்து ஊடகவியலாளர் அரவிந்தாக்ஷன் அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். சர்வதேச ட்ரக் கார்ட்டலை கைது செய்து சிறையில் அடைக்கும் அளவுக்கு அதிகாரம் கொண்டது டெல்லி ஸ்பெஷல் செல். ஆனால் 2024 பிப்ரவரி 15 அன்று 50 கிலோ சூடோ எஃபிட்ரின் பறிமுதல் மற்றும் 3 பேர் கைது செய்யப்பட்ட வழக்கை மட்டும் என்சிபி கைக்கு மாற்றி கொடுத்திருக்கிறது டெல்லி ஸ்பெஷல் செல். அதாவது ஜாஃபர் சாதிக் போன்ற போதை மருந்து கடத்தலில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதன் மூலம் கிடைக்கும் பெருமையை டெல்லி ஸ்பெஷல் செல் என்சிபிக்கு விட்டு கொடுத்திருக்கிறது. இதை என்சிபியின் டிடிஜி ஞானேஸ்வர் சிங் ஐபிஎஸ் வெளிப்படையாகவே கூறுகிறார். ஒரு சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் அரெஸ்ட், ட்ரக் சீசர் மூலமாக கிடைக்கும் கிரெடிட்டை டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் ஏன் என்சிபிக்கு விட்டு கொடுக்க வேண்டும்? 50 கிலோ சூடோ எஃபிட்ரைன்களின் மார்க்கெட் வேல்யூ அதிகபட்சம் 10 லட்சம் இருக்கலாம். இதைவிட மிகப்பெரிய கைப்பற்றல்களையும் கைது நடவடிக்கைகளையும் டெல்லி போலீஸ் செய்திருக்கும் பொழுது இந்த வழக்கை மட்டும் நோடல் ஏஜென்சி ஆகிய என்சிபிக்கு விட்டு கொடுத்ததன் காரணம் என்ன என்பதுதான் அதில் எழுப்பப்பட்டிருக்கும் முக்கியமான கேள்வி. தீவிரவாதம், ஆயுத கடத்தல், போதை மருந்து கடத்தலுக்கு எதிரான தீவிர நடவடிக்கையை எடுத்து வரும் டெல்லி ஸ்பெஷல் செல் போலீசார் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்யும் வரை உதவி இருக்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கின் மொத்த கிரெடிட்டையும் என்சிபிக்கு விட்டு கொடுத்திருக்கிறார்கள். இது எதனால் என்பதுதான் இங்கு எழுப்பப்பட்டிருக்கும் முக்கியமான கேள்வி. ஒரு பக்கம் டெல்லி சிறப்பு போலீஸ் என்சிபிக்கு வழக்கை விட்டு கொடுத்திருக்கிறது. என்சிபி இந்த வழக்கை எப்படி கையாண்டிருக்கிறது என்பதிலும் பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. ஜாஃபர் சாதிக்கிற்கு 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ டெல்லி மண்டல அலுவலகம் சம்மன் வழங்குகிறது. 26ஆம் தேதி ஆஜராக சொல்லி உத்தரவிடுகிறது. ஆஜராகாத காரணத்தால் 28ஆம் தேதி அன்று ஜாஃபர் சாதிக்கின் வீடு பூட்டி சீல் வைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்த தினம் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படுகிறது. அதற்கு அடுத்த தினம் ஜாஃபர் சாதிக் கென்யா சென்றதாக தகவல் வெளியிடப்படுகிறது. அதற்கடுத்த சில தினங்களில் தேடப்படும் நபராக அறிவித்து லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்படுகிறது. எப்போதும் இல்லாத வகையில் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ராணுவ ஒழுங்குடன் கட்டமைக்கப்பட்ட ரீதியில் ஜாஃபர் சாதிக் விவகாரத்தை கையாண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலை கசியவிட்டு இந்த விவகாரத்தை பேசுபொருளாக தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்பதில் என்சிபி மிகுந்த கவனத்தோடு செயல்பட்டிருப்பதை இதில் பார்க்க முடிகிறது. இதில் ஒரு உண்மை மறைந்திருக்கிறது. 2024 பிப்ரவரி 15ஆம் தேதி வெஸ்ட் டெல்லியில் சூடோ எஃபிட்ரைன் 50 கிலோ 70 கிராம் பறிமுதல் செய்யப்பட்டு 3 நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். 23ஆம் தேதி ஜாஃபர் சாதிக்கிற்கு சம்மன் வழங்கப்படுகிறது. ஆனால் 21ஆம் தேதி சென்னையில் நடந்த மங்கை திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் ஜாஃபர் சாதிக் பங்கேற்றிருக்கிறார். ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளிகள் என்று அறியப்பட்டு 15ஆம் தேதி செய்திகள் வெளியாக தொடங்குகின்றன. என்சிபி தேடுதலை தொடங்குகின்றது. இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 21ஆம் தேதி ஜாஃபர் சாதிக் சென்னையில் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். இதனை தேசிய போதைப் பொருள் தடுப்பு மையம் ஏன் கண்ணை திறந்து பார்க்கவில்லை என்கின்ற கேள்வி இதில் இருக்கிறது. ஜாஃபர் சாதிக் விவகாரத்தை அரசியல் ரீதியான பிரச்சனையாக கொண்டு செல்ல திட்டம் தீட்டப்பட்டு அந்த நரேட்டிவை பிரமாதமாக கையாண்டிருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். என்சிபியின் டெபுட்டி டைரக்டர் ஜெனரலாக இருக்கும் ஞானேஸ்வர் சிங் ஐபிஎஸ் ஜாஃபர் சாதிக்கை மார்ச் மாதம் 9ஆம் தேதி கைது செய்து விட்டதாக கூறி டெல்லியில் கொடுத்துள்ள பேட்டி முழுக்க முழுக்க அரசியல் ரீதியிலாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதாவது 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற ஒரே நாளில் எப்படி ஜாஃபர் சாதிக்
மங்கை படத்தை போதைப் பொருளில் தான் தயாரித்தேன், என்னுடைய பல்வேறு நடவடிக்கைகளுக்கும் போதைப் பொருளால் கைப்பற்றப்பட்ட பணம் தான் காரணமாக அமைந்தது என்பதையெல்லாம் ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் டிடிஜி ஞானேஸ்வர் சிங். இவ்வளவு ஒப்புதல் வாக்குமூலங்களையும் வாங்குவதற்கு எப்போது நேரம் இருந்தது? 9ஆம் தேதிதான் கைது செய்யப்பட்டார் என்பது உண்மை என்றால் அவரிடம் எப்போது ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்டது என்பது குறித்து தெளிவான தகவல் எதுவும் கொடுக்கப்படவில்லை. அது எப்படி எந்த மாநிலத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதோ அதே மாநிலத்தில் கைது நடவடிக்கையும் நடக்கிறது என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஊடகவியலாளர் அரவிந்தாக்ஷன். கைது செய்யப்பட்ட அன்றே விசாரணை முடிவடையாத நிலையிலேயே எக்கச்சக்கமான விவரங்களை பத்திரிகை செய்தியாக வெளியிடுகிறார் ஞானேஸ்வர் சிங் ஐபிஎஸ். இதற்கு முன்பு என்சிபி அதிகாரிகள் இப்படி விரிவான பேட்டியை கைது நடந்த அந்த நாளில் வெளிப்படுத்தியதாக எந்த காலத்திலும் செய்தியில் நாம் பார்த்ததே இல்லை. ஆனால் இந்த விவகாரத்தில் மட்டும் கைது செய்யப்பட்ட அன்றைக்கே ஜாஃபர் சாதிக் அந்த காசை எங்கிருந்து கொண்டு வந்தார், எங்கெங்கெல்லாம் மாற்றினார், என்னென்னவெல்லாம் செய்தார் என்று அத்தனையும் பட்டியல் போடுகிறார்கள். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரிக்க வேண்டியதை எல்லாம் என்சிபி அதிகாரிகள் விசாரித்து விட்டதாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னணி என்பது அரசியல் ரீதியிலாகத்தான் இருக்கிறது என்பதுதான் பலரும் அடிக்கோடிட்டு காட்டும் முக்கியமான விஷயமாக மாறியிருக்கிறது. 15ஆம் தேதியிலிருந்து தலைமறைவாக இருந்தார் ஜாஃபர் சாதிக் என்று ஞானேஸ்வர் சிங் கூறுகிறார். ஆனால் 21ஆம் தேதி மங்கை திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார் என்றால் தலைமறைவாக இருக்கும் நபர் எப்படியப்பா ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் என்கின்ற கேள்வி அடிப்படையாக எழுகிறது. ஆகவே இந்த கைது நடவடிக்கை 9ஆம் தேதிதான் நடந்தது உண்மை என்றால் ஞானேஸ்வர் சிங் வெளியிட்ட தகவல்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை. ஒருவேளை ஞானேஸ்வர் சிங் வெளியிட்ட தகவல்கள் எல்லாம் உண்மை என்றால் கைது நடவடிக்கை 9ஆம் தேதி நடத்தப்படவில்லை, அதற்கு முன்னதாகவே நடந்திருக்க வேண்டும். மேலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக முழுக்க அரசியல் காரணங்கள் தான் பின்னி பிணைந்து கூறப்படுகின்றன. தேர்தல் வருகின்ற பொழுது ஏதாவது பொய்யான குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்திவிட்டு எப்படியாவது இங்கு ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அமைச்சர் ரகுபதி. ஆனால் அமைச்சர் ரகுபதி இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுகிறார். திமுக என்றுமே சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடாது, அதற்கு துணை போகிறவர்கள் யாரையும் வைத்துக் கொள்ள மாட்டோம் என உறுதிபட கூறுகிறோம். ஒருவர் கட்சியில் இணைகிறார் என்றால் அவரை பற்றிய அத்தனை தரவுகளையும் எடுத்துவிட்டு அவரை கட்சியில் சேர்ப்பது எந்த கட்சிக்கும் வழக்கம் இல்லை. மாறாக அவர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு பேசப்பட்டால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுவது என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு. அப்படியான ஒழுங்கு நடவடிக்கை உடனடியாக அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கும் பொழுது திமுகவையும் தமிழ்நாட்டையும் குற்றம் சொல்லும் வகையில் தொடர்ச்சியாக என்சிபி மூலமாகவும் பிரதமரின் மூலமாகவும் பேசிக்கொண்டே இருப்பது எந்த வகையில் சரி என்பதுதான் பலரும் எழுப்புகின்ற முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியைத்தான் அமைச்சர் ரகுபதியும் மூத்த வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய வில்சனும் எழுப்பி இருக்கிறார்கள். தேவையில்லாமல் இந்த விசாரணையில் திமுக மற்றும் திமுக தலைவர்களை சிலர் குற்றம் சொல்லி வருகிறார்கள். விசாரணை ஆரம்ப நிலையில் இருக்கும் போதே என்சிபியின் துணை இயக்குனர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியது, அதுவும் தேர்தல் நேரத்தில் சொல்லுவது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இது போன்ற பேட்டிகள் அவதூறு செய்யும் எண்ணத்தில் செயல்படுவதாகவே தெரிகிறது. கட்சியையோ கட்சி தலைவர்களையோ இணைத்து எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இது போன்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தினால் அவர்கள் மீது நிச்சயமாக சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை தொடர்வோம். தேவையில்லாமல் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் கட்சியை விட்டு வெளியே அனுப்பி அவர் குறித்து பேசுகிறார்கள். தகவல் வந்தவுடன் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்கள். குட்கா வழக்கில் விஜயபாஸ்கர் மீது குற்றம் சாட்டப்பட்டது, அவர் மீது குற்றப்பத்திரிகை கொடுத்திருக்கிறார்கள். அவரை பதவியில் இருந்து நீக்கினார்களா? ஆளுநரும் அந்த வழக்கிற்கு அனுமதியை இன்றைக்கு வரைக்கும் கொடுக்காமல் இருக்கிறாரே. உச்சநீதிமன்றத்துக்கு சென்ற பிறகே விஜயபாஸ்கர் மீது மட்டுமல்லாமல் ரமணா மீதும் அனுமதி வழங்கப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கழக தலைவர் அவர்களால் அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. போதைப் பொருளை ஒழிப்பதற்கு திமுகவை போன்று எந்த கட்சியும் நடவடிக்கை எடுத்தது கிடையாது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய வில்சன். இதற்கு முன்பு குட்கா வழக்கில் விஜயபாஸ்கரின் பெயர் அடிபட்ட போது அவர் மீது இப்படியான பாய்ச்சலான நடவடிக்கைகள் எதையும் போதைப்பொருள் தடுப்பு மையங்கள் எடுக்கவில்லை. அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அல்லது அவர் மீது உடனடியாக அடுத்த கட்டமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அனுமதி கோரி ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டால் அந்த கடிதம் வரவே இல்லை என்று முதலில் பொய் சொல்லுகிறார்.
அதற்கு பிறகு வந்துவிட்டது என்று நீதிமன்றத்தில் ஒத்துக்கொள்கிறார். ஆனால் அந்த விஜயபாஸ்கரின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. யாருக்கு எத்தனை கோடிகள் கொடுக்கப்பட்டன என்று விஜயபாஸ்கரின் டைரியிலேயே குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த குறிப்புகளை வைத்து அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கைகள் என்ன, சிபிஐ எடுத்த நடவடிக்கைகள் என்ன, ஐடி எனப்படும் வருமான வரித்துறை எடுத்த நடவடிக்கைகள் என்ன, இவையெல்லாம் எதுவுமே செய்யப்படாமல் அப்படியே கிடப்பில் இருக்கின்றன. மாறாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரின் பெயரை குறிப்பிட்டு மீண்டும் மீண்டும் திமுகவை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மொத்தமும் போதை மாநிலமாக மாறிவிட்டது என்று தமிழர்களை அவமதிக்கும் வகையில் இந்த பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. மேலும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை எல்லாம் இழிவுபடுத்தும் வகையில் சிலர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கும் ஐடி ஊழியர்கள் எல்லாம் இப்படியான பழக்கத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர்களும் இப்படி பேசிக் கொண்டிருப்பது எந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு நீதி செய்வது என்பதுதான் பலரும் எழுப்பக்கூடிய கேள்வி. தமிழ்நாடே போதை மாநிலமாக மாறிவிட்டது என்று பேசுகிறவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை தரவுகளும் இல்லை. ஏற்கனவே பேரலையில் நாம் வெளியிட்ட கோடாங்கியில் இந்திய அளவில் போதை பயன்பாடு எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்கிறது, எந்த மாநிலத்தில் போதை பயன்பாடு மிக மிக குறைவாக இருக்கிறது என்கின்ற பட்டியலை எடுத்து பார்த்தால் உத்தரப்பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு காவல் நிலையத்தில் கைப்பற்றி வைக்கப்பட்டிருந்த கஞ்சாவில் 500 கிலோ கஞ்சாவை எளிதின்று விட்டது என்று கணக்கு எழுதியிருக்கிறார்கள் போலீஸ்காரர்கள். அதனை நீதிமன்றத்திலேயே கொடுத்திருக்கிறார்கள். இது குறித்து உலக அளவில் ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டன. அந்த ஆராய்ச்சியில் ஒரே ஒரு எலிக்கு கொஞ்சம் கஞ்சா இலையை கொடுத்தால் அந்த எலி சுருண்டு போய்விடுகிறது, தன்னுடைய மொத்த பலத்தையும் இழந்து போய்விடுகிறது. அந்த எலியால் ஓட முடியாத அளவுக்கு அந்த எலி மயக்க நிலைக்கு தள்ளப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது 200 கிலோவிலிருந்து 500 கிலோ வரையிலான கஞ்சா செடியை எப்படி எளிதின்றது என்கின்ற கேள்வியை யாருமே ஏன் எழுப்பவில்லை என்பதுதான் அரசியல் நோக்கர்கள் எழுப்பும் முக்கியமான கேள்வி. இப்படி உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமல்ல, குஜராத்தில் அதானிக்கு மோடி பட்டா போட்டு கொடுத்த முந்த்ரா துறைமுகத்தில் இருந்து பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் தொடர்ந்து கைப்பற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. அங்கு யார் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது? மேலும் ஜாஃபர் சாதிக் சூடோ எஃபிட்ரைன் என்கின்ற ஒரு மருந்து பொருள், அதாவது மருந்து தயாரிப்பதற்காக அனுமதி பெற்று தயாரிக்கின்ற ஒரு பொருளின் மூலம் போதைப் பொருளை தயாரிப்பதற்கு அவர் கடத்தலை செய்தார் என்பதுதான் புகார். இந்த சூடோ எஃபிட்ரைன் என்பதை அரசாங்கத்தின் அனுமதி பெற்றவர்கள் மட்டும்தான் இந்தியாவில் உற்பத்தி செய்ய முடியும். ஜாஃபர் சாதிக் அந்த சூடோ எஃபிட்ரைன் என்கின்ற மூலப்பொருளை பல நாடுகளுக்கு கடத்தினார் என்றால் அதை ஜாஃபர் சாதிக் உற்பத்தி செய்தாரா? ஜாஃபர் சாதிக் உற்பத்தி செய்யவில்லை என்றால் அதனை யார் உற்பத்தி செய்தார்கள்? அப்படி உற்பத்தி செய்தவர்கள் ஏன் இப்போது வரைக்கும் வெளியே தலை காட்டாமல் இருக்கிறார்கள்? அல்லது என்சிபி அதிகாரிகள் அதை உற்பத்தி செய்தவர்களையோ அல்லது உற்பத்தி செய்து ஜாஃபர் சாதிக்கு கைமாற்றி விட்டவர்களையோ ஏன் இப்போது வரைக்கும் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை? அவர்கள் குறித்து ஏன் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசுவதே இல்லை என்பதுதான் என்சிபியும் அரசியல் நோக்கத்தோடு செயல்படுகிறதா என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. மேலும் இடியோ அல்லது டெல்லி சிறப்பு போலீஸோ அல்லது சிபிஐயோ அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறையோ அல்லது ஐடி எனப்படும் வருமான வரித்துறையோ இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் தமிழ்நாட்டு மக்கள் தெள்ளத் தெளிவாக இது அரசியல் நடவடிக்கை என்று புரிந்து கொள்வார்கள் என்கின்ற காரணத்தால் என்சிபிக்கு இந்த வழக்கை வேண்டுமென்றே திட்டமிட்டு மாற்றி கொடுத்ததா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் என்கின்ற கேள்வி இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. என்ன நடக்கிறது? ஒன்றிய அரசு இதில் என்ன பதில் சொல்கிறது? பொறுத்திருந்து பார்ப்போம்.